டே. இந்த யோகா இப்ப நம்ம யோகா இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் யோகா டே. அதுக்கு வந்து உங்க எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யோகானால நமக்கு என்னென்ன பயன் அப்படின்னா, மாணவர்களாகிய உங்களுக்கு நம்ம பழங்கால இந்தியால இருந்தே யோகம் செஞ்சுதான் வந்திருக்காங்க. யோகா அப்படின்னா நீ கடவுள் சிலைகளை கூட பார்க்கலாம், யோக நிலையில இருப்பாங்க. உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்துவதுதான் என்னது யோகாவோட ஒரு முக்கிய பங்கு. இதுல என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், அதுக்கப்புறம் சிந்திக்கும் திறன் மெமரி அதை அதிகப்படுத்துது, அதுக்கப்புறம் எல்லாருடைய அன்பா பழகிறதுக்கும் உதவி மனப்பான்மையும் மேம்படுத்துது. அதனால நம்மளுடைய பாரத பிரதமர் இப்ப இருக்கிற இந்தியாவோட பிரதமர் ஹானரபிள் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2014 யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து சொல்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்னா பல நாடுகள் ஒருங்கிணைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி யோகா டே கொண்டாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே 2015 ஜூன் 21 இருந்து யோகா டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். எல்லா நாடும் இந்தியா அதை வந்து மிகப்பெரிய விஷயமா எடுத்து கொண்டாடி செலிப்ரேட் பண்றாங்க. அதோட யார் யாரெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்களா, பாரிஸ் பண்றாங்க, அமெரிக்கா பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து கோலாலம்பூர், நிறைய கண்ட்ரீஸும் வந்து இப்போ யோகாவோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பண்றாங்க. ஸோ மாணவர்களாகிய உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலையும் ஞாபக சக்தியும் யோகா வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம இதுல வந்து யோகாசனம், அதுக்கப்புறம் வந்து பிராணாயாமா, ராமரி பிராணாயாமா கத்துக்க போறேன். அதெல்லாம் வந்து நீ இன்னைக்கு கத்துக்கலாம். இதுக்கு வந்து என்சிசி மாஸ்டர் வினோத் சாருக்கும் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் நான் வந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸேல் வந்து திரும்பி கையை வெளில விட்டுரும். இங்க இருந்து இவ்வளோதான் காலடி. மூச்சு இருக்கிறது மூக்குல இருக்கணும், மூச்சு வெளில விடுறது வாயில வெளில வரணும். இப்ப சூரியனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ண போறோம். ஓகே, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. லோகான் சமஸ்தான் சுகினோ பவந்து லோகான் சமஸ்தான் சுகினோ பவந்து. Today is a great day. I am thankful to my health, body, mind and soul. I am grateful to my parents, my teachers, my friends, my family and my loved ones. I am grateful to my body, mind and soul. அப்படியே இருக்கிற வெளியில உள்ள இருக்கிற பேட் திங்ஸை வெளில எடுக்க போறோம். உள்ள இருக்கிற பேட் திங்ஸை அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து நார்மலா நீங்க உட்காரல, இது சுகாசனம். இது என்னது? சுகாசனம். இது சுகாசனம். ஓகேவா? நார்மலா இப்படி உட்கார்ந்துருக்கிற ஃப்ரீயா நார்மலா இருக்கிற காலை இப்படி வைக்க நல்லா ஃப்ரீயா காலை ரொம்ப இப்படி வச்சோம்னா டைட் இருக்கும். இப்படி வச்சுக்கணும் ஃப்ரீயா. சுகாசனம் வச்சுட்டு இங்க பாரு வெளியில வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஓம் சொல்லி கொடுத்தேன். க்ளோஸ் யுவர் ஐஸ். கை வந்து சின்முத்ரா, இந்த முத்ரா சின்முத்ரா. ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் நுனியில ஒட்டி இருக்கணும். மற்ற 3 விரலும் இப்படி இருக்கணும். உன்னோட கால்ல மேல் நோக்கி வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோ. க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓ
கண்ணு, கண்ணு கிட்ட இந்த விரல், எதையுமே அழுத்த வேண்டாம். நோஸ் கிட்ட தேர்டு, லிப்ஸுக்கு அப்பர் லிப்ஸ்ல ஃபோர்த் ஃபிங்கர், லோயர் லிப்ஸ்ல ஃபிஃப்த் ஃபிங்கர். ஃபர்ஸ்ட் வைங்க, நான் பார்த்து பேசுறேன். எதையும் அழுத்த வேண்டாம். நோஸ் 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 பின்க்கு மூக்கு குத்துறோம் இல்லையா, அந்த இடத்துல வைக்கணும். மூக்கு மேல வைக்க கூடாது, மூக்கோட சைடுல. சில பேர் கரெக்டா பண்ணிருக்க, சில பேர் மட்டும். சோ நம்ம பண்ண போறது பிராமரி பிராணயாமா. பிராமரி பிராணயாமா மாணவர்களுக்கு வந்து மெயினா சிந்தனை ஆற்றலை அதிகப்படுத்தும். நம்ம மைண்ட்ல அடுத்த மூக்கு கிட்ட நடுவுல வைங்க. அப்பர் லெஃப்ட்ல அடுத்த விரல் ஹம்மிங் பீ சவுண்ட் வரும், தேனி சவுண்டு. தலை நிமிர்ந்து இருக்கணும், கழுத்து குனிய கூடாது. தேனி சவுண்ட் எப்படி இருக்கும்? இருங்க இருங்க கவனிங்க. அப்படி சவுண்ட் வருமா? மூச்சை இழுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு உள்ள வந்து மூச்சு காத்தை இழுத்துக்கோங்க. வெளியில மூச்சை வெளியில விடணும்ல, இழுத்த மூச்சை வெளியில விடுறதுக்கு இந்த ஹம்மிங் சவுண்ட வெளியில விடணும். இந்த மாதிரி ஒரு 11 டைம் நம்ம பண்ண போறோம். சரியா? முதுகெலும்பு நிமிர்ந்து இருக்கணும். பிராமரி பிராணயாமா. மூச்சை இழுத்துக்கோ. இழுத்த மூச்சை வெளில விட்டோம்னா ஹம்மிங் சவுண்ட். மூச்சு இழுக்கணும். ஒவ்வொரு சுற்றுக்கும் மூச்சு இழுத்துட்டு அந்த காத்து வெளியில விடுறது அந்த ஹம்மிங் பீ சவுண்டு, தேனீக்களுடைய சவுண்ட்ல வெளியில விடுறோம். இன்னும் வந்து ஒரு 10 முறை நம்ம இதை செய்யலாம். 11 முறை செய்யறது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மூச்சு இழுத்துட்டு செய்யலாம், கண்டினியூவா செய்யலாம். காதுக்குள்ளேயும் உடம்புலயும் அந்த சவுண்ட் வரும், நல்லா கவனி. மூச்சு இழுக்கிற சவுண்டும் கேட்கணும். செய்யி, கண்ணு கையெல்லாம் எடுக்க கூடாது, செஞ்சுட்டு தான் இருக்கணும். 5 செய்யி. தலை குனிய கூடாது, தலை நிமிர்ந்து இருக்கணும், கழுத்து குனிய கூடாது, கண்ணை திறக்க கூடாது. இது எக்ஸசைஸா பண்ணணும்னா இப்படி பண்ணுவாங்க. டோன்ட் லவ். எக்ஸசைஸா பண்ணணும்னா உனக்குலாம் வரல கார்த்திக். கார்த்திக் இங்க பேர் காலை இப்படி வைப்பா. நீ எல்லாம் என்ன காலை இப்படி, இந்த பேர் இப்படி யாரும் நான் வைக்க சொல்லல. காலை இப்படி வை, கத்துக்கோ. சொல்லிட்டு தான் போறேன் ஒரு 5 பேரை. வச்சுட்டியா? இன்ஹேல்,
அதை ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோ. இது பேரு அதோ முக்காசனம், அப்படின்னா கேட் அண்ட் கவ் பொசிஷன். இப்போ வந்து இங்க பாரு, இது கழுத்து குனிஞ்சிருக்கணும். மூச்சு இழுத்துட்டு கழுத்தை மேல நிமிரு. மூச்சை விட்டுட்டே உடம்பு மேல வந்துடும். சரிதா? சரிதா இல்லையா? கால் நல்லா அப்படி தூக்கு. இடது காலு கீழே இருக்கணும். இடது காலு அதோட ஆப்போசிட் எந்த கை? ரைட்டு. அதை நம்ம மேல தூக்க போறோம். இடது காலும் மேல தூக்கி சிரிக்காம செய்யுங்க. இடது காலு வலது கை கவனத்தை வச்சு. பசங்களா சிரிச்சீங்கன்னா கவனம் இருக்காதுப்பா, செய்ய முடியாது. சிரிச்சீங்கன்னா உடம்பு வந்து ஃபிளெக்சிபிள் கொடுக்காது. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலை இங்க வை. நோஸ் கிட்ட ரைட் ஹேண்ட் வச்சுக்கோ. கிட்ட இதுல மூச்சு இருக்கணும். இதுல மூச்சை வெளிய விடணும். திரும்பி இதுல மூச்சை இழுத்து இதுல வெளிய விடணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். தலையை நிமிர்ந்து க்ளோஸ் யுவர் ஐஸ். மூச்சை இடது பக்கம் இழு, வலது பக்கம் விடு. வலது பக்கத்துல மூச்சை இழு, இடது பக்கத்துல விடு. இடது பக்கத்துல மூச்சை இழு, வலது பக்கத்துல விடு. வலது பக்கத்துல மூச்சை இழு, இடது பக்கத்துல விடு. மகிழ்ச்சியை உள்ளிருக்கிறாய். happiness, inhale with happiness, exhale